நைட்டில் படுக்கும்போது இந்த இரவு கிரீமை தான் என்னுடைய முகத்திலே போட்டு நான் தூங்கி விடுவேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் மாஸ்க்கும் சுற்றுலா சென்றிருக்கிறார். சுற்றுலா சென்ற நேரத்தில் நீச்சல் குளத்திலே பிகினி ட்ரெஸ்ஸில் கவர்ச்சி பிதுங்க அவர் வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். சாணியை வச்சு வீட்டிலலாம் மெழுகிறோம்ல, நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி சாணியை பிசைந்து வரட்டியாக சோத்தில் கட்டுற காட்சியில் நடித்தேன். மறுநாள் விமானத்தில் பறந்து சென்று எப்போவுமே ரஜினிகாந்த் படத்தில் கமல்ஹாசன் படத்தில் சிலுக்கு டான்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா என்னதான் ரஜினி ரசிகர்களாக இருந்தாலும் சரி, கமல் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். நவ் மீடியா தமிழ் சேனல் நேயர்களே, இரவுக்கு விசேஷ கிரீம் தயாரித்து உபயோகிக்கும் டிவி நடிகை. தலைப்பை பார்த்தோன்னே நீங்கள் வேறு மாதிரி யோசிக்காதீங்க. நைட்டு க்ரீம்னு ஒன்று. இது நடிகைகள் தங்களுடைய முக வசீகரத்துக்காக பயன்படுத்துகிற நைட்டு க்ரீம். இப்போது பல டிவி தொடர்களில் நடித்து கொண்டு வருபவர் நடிகை கவிதா சோலை ராஜா. அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுது, நீங்கள் ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சிவப்பாகவும் நளினமாகவும் இருக்கிறது, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கடையில் விற்கும் ரசாயன க்ரீம்களையோ ஃபேஸ் மாஸ்கையோ போட்டதே இல்லை. கடையில் போய் நான் ஃபேஸ் மாஸ்க் வாங்கினதே இல்லை. நானே இரவில் ஒரு விசேஷ க்ரீம் தயாரித்து அதை முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன் என்று சொன்னார் கவிதா சோலை ராஜா. பாதாம் எண்ணெய், கிளிசரின், ரோஸ் வாட்டர் மற்றும் கற்றாழை ஜெல் ஆகியவற்றை சமமாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடுவேன். ஒரு வாரத்துக்கு வரும், அதாவது 7 நாளுக்கு வரும். நைட்டில் படுக்கும்போது இந்த இரவு கிரீமை தான் என்னுடைய முகத்திலே போட்டு நான் தூங்கி விடுவேன். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் மாஸ்க்கும் ஒரு கடையிலையும் போய் வாங்கினதில்லை. நானே மாஸ்க் தயாரித்து கொள்கிறேன் என்று பெருமிதத்தோடு சொன்னார் நடிகை கவிதா சோலை ராஜா. நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அதையே ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம். அரிசி மாவு, கடலை மாவு, கோதுமை மாவு, தயிர் இவற்றை மிக்ஸ் பண்ணி நான் அதை டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன். அதை ஃபேஸ் மாஸ்க்காக பயன்படுத்துவேன். அந்த முகத்திலே உள்ள பருக்கள், அந்த கரும்புள்ளிகள் அனைத்தையும் நீக்கி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிடுவோம். அதுக்கு நான் தயாரிக்கிற மாஸ்க் தான் நான் பயன்படுத்துகிறேன். இதுவரைக்கும் நான் வெளியில் சென்று வாங்கியதே இல்லை என்று சொன்னார் கவிதா சோலை ராஜா. இதை நீங்களும் பின்பற்றலாம். விஜய் தேவரகொண்டாவுக்கு டெங்கு காய்ச்சல். நடிகர் விஜய் தேவரகொண்டா தினமும் உடற்பயிற்சி செய்பவர், டயட்டில் இருப்பவர். ஆனாலும் அவருக்கு என்ன காரணத்தினால டெங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காய்ச்சலில் அவதிப்பட்ட அவர் மருத்துவமனையிலே சென்று உடல் பரிசோதனை செய்த பொழுது அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரிய வந்தது. இதன் காரணமாக மருத்துவமனையில் 7 நாட்கள் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுறுத்தியதன் பேரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விஜய் தேவரகொண்டா. விஜய் தேவரகொண்டாவுக்கு டெங்கு இருப்பதால் விருந்தினர்கள் யாரையும் மருத்துவமனையில் அனுமதிக்கவில்லை. நடிகை மாளவியா வெளிநாட்டில் நீச்சலுடையில் உல்லாசம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, இந்த பாட்டை பாடினாரே சேரன் படத்தில் பாடி நடனம் ஆடினார். அவர்தான் மாளவியா. பல படங்களில் கதாநாயகி நடித்தார். இப்போது குழந்தை வயதுக்கு வந்து விட்டதால் அவர் சினிமாவில் நடிக்கவில்லை. ஆனால் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போது அவர் வெளிநாட்டிலே சுற்றுலா சென்றிருக்கிறார். சுற்றுலா சென்ற நேரத்தில் நீச்சல் குளத்திலே பிகினி ட்ரெஸ்ஸில் கவர்ச்சி பிதுங்க அவர் வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார், புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார் மாளவியா. விரைவில் மீண்டும் சினிமாவில் நடிக்க தயாராகி கொண்டிருக்கிறார் மாளவியா. சாணி துகள்களோடு ஜனாதிபதியிடம் விருது வாங்கிய நடிகை. சமீபத்தில் சிறந்த நடிகைக்கான விருது நித்யா மேனனுக்கு வழங்கப்பட்டது. அப்போது
நீங்கள் ஜனாதிபதியிடம் விருந்து வாங்கினீர்களே, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நான் ஜனாதிபதி விருது வாங்கும் தினத்துக்கு முன்பாக தனுஷ் கதாநாயகன் நடித்து தயாரித்து இயக்கும் இட்லி கடை படத்தில் நடித்தேன். அந்த படத்திலே சாணியை அள்ளி சோறிலே தட்டுகிற காட்சி எனக்கு வந்தது. டூப் வைத்து எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை பின்பக்கம் ஷாட் வைத்து எடுத்துக்கொள்ளலாமா என்றெல்லாம் தனுஷ் கேட்டார். நான் வேண்டாம், ஏன் சாணி அள்ளலாம் என்ன குறைச்சலா, சாணியை வச்சு வீட்டிலலாம் மெழுகிறோம்ல, நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி சாணியை பிசைந்து வரட்டியாக சோத்தில் கட்டுற காட்சியில் நடித்தேன். மறுநாள் விமானத்தில் பறந்து சென்று ஜனாதிபதி முர்முவிடம் சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கினேன். அப்போது கையை விரித்து பார்த்தேன், சாணி துகள்களே ஒட்டியிருந்தன. நான் சரியாக கைகழுவவில்லை, ஆனாலும் அந்த சாணி தட்டிய கையோடு அதில் துகள் இருந்ததை கவனிக்காமல் ஜனாதிபதி விருதை வாங்கி கொண்டேன் என்று சொன்னார் நித்யா மேனன். நடிப்பில் எவ்வளோ அக்கறை பாருங்கள். நெப்போலியன் மருமகள் எங்கே? நெப்போலியனுடன் இப்போது இல்லை, எங்கே சென்றார்? நடிகர் நெப்போலியனின் மூத்த மகன் பெயர் தனுஷ். அவருக்கு ஆட்டிசம் நோயின் காரணமாக அவரால் எழுந்து நடக்க முடியாது. வீல் சேரிலேயே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. ஆனாலும் பல கோடி ரூபாய் செலவழித்தார், பல வெளிநாடுகளுக்கு அழைத்து போனார். இருந்தாலும் தனுஷுக்கு முழுமையாக நடக்கக்கூடிய ஆற்றல் வரவில்லை. ஆனாலும் அவருக்கு திருமண வயது வந்தது. திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில் அக்ஷரா என்ற ஒரு பெண்ணை தனுஷுக்கு திருமணம் செய்து வைத்தார். ஜப்பானில் திருமணம் நடந்தது, மிக கோலாகலமாக நடந்தது தனுஷ் திருமணம். இப்போ சமீப காலமாக அக்ஷரா நெப்போலியன் மற்றும் தனுஷுடன் இல்லை. எல்லா புகைப்படங்களிலும் தனுஷ் தனியாகத்தான் காட்சி தருகிறார். ஒருவேளை சொந்த ஊரான தமிழகத்தை சேர்ந்த மூலக்கரைப்பட்டிக்கு வந்து விட்டாரோ என்று பலர் கேட்க தொடங்கிவிட்டார்கள். இருந்தாலும் பிறந்த ஊர் பாசம் விடாதல்லவா. அதனால் அம்மாவையும் அப்பாவையும் பார்ப்பதற்கு தமிழகம் மூலைக்கரைப்பட்டிக்கு அக்ஷரா வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளைக்காரர்களிடம் விடுதலை கேட்ட தியாகராஜ பாகவதர். 2ஆம் உலகப் போரின் போது இந்தியாவை ஆண்ட வெள்ளையர்கள் தமிழ்நாட்டின் அப்போதைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரிடம் சென்று, நீங்கள் நாடகம் நடத்தி எங்களுக்கு நன்கொடை திரட்டி தாருங்கள் என்று சொன்னார். வேறு வழியில்லாமல் தியாகராஜ பாகவதர் பல இடங்களில் நாடகங்கள் போட்டு அதன் மூலம் பெரிய தொகையை வெள்ளையர்களுக்கு தந்தார்கள். இத்தனை பெரிய தொகையை நமக்கு தந்திருக்கிறார்களே என்று நினைத்த வெள்ளையர் அரசாங்கம் திருவெரும்பூர் பகுதி, திருச்சியில் பக்கத்தில் திருவெரும்பூர் பகுதி என்ற ஒரு கிராமத்தையே தியாகராஜ பாகவதருக்கு நன்கொடையாக கொடுத்தார்கள். ஆனால் திருவெரும்பூர் கிராமம் எனக்கு வேண்டாம், எங்களுடைய நாட்டின் விடுதலை தான் வேண்டும், விடுதலை கொடுங்கள் என்று வெள்ளைக்காரர்களிடம் பிடிவாதமாக சொல்லிவிட்டார் தியாகராஜ பாகவதர். இப்படிலாம் தேசபக்தர்கள் நடிகர்களாக இருந்திருக்கிறார்கள். அத்தகைய பெருமை தமிழகத்துக்கு உண்டு. பெரியாரின் சீடன் வேலு பிரபாகரன் மறைந்தார். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர் வேலு பிரபாகரன் தன்னுடைய 60வது வயதில் அகால மரணம் அடைந்தார். வேலு பிரபாகரன் பெரியாரின் தீவிர பக்தன். தன்னையே தாடி மீசையுடன் பெரியார் போன்ற உருவத்தை கொண்டவர் வேலு பிரபாகரன். அவர் எம்ஜிஆர் ரசிகர். நாடோடி மன்னன் எம்ஜிஆர் குரலை ஒத்தது வேலு பிரபாகரின் குரல். நீங்கள் நைட்டில் படுத்து கேட்டிங்கன்னா வேலு பிரபாகரன் குரல் அப்படியே நாடோடி மன்னன் எம்ஜிஆர் குரலை ஒத்ததாகவே இருக்கும். ஆரம்பத்தில் ஜெயதேவி என்ற இயக்குனரை திருமணம் செய்து கொண்டார். அவருடன் சேர்ந்து ஒரு படத்தை தயாரித்தார். அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரிடமிருந்து பிரிந்தார். சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 25 வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் வேலு பிரபாகரன். வேலு பிரபாகரன் இயற்கையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர். கூலி படத்தில் பூஜா ஹெக்டேயின் கவர்ச்சி நடனம். எப்போவுமே ரஜினிகாந்த் படத்தில், கமல்ஹாசன் படத்தில் சிலுக்கு டான்ஸு கண்டிப்பாக இருக்கும்.
ஏன்னா என்னதான் ரஜினி ரசிகர்களாக இருந்தாலும் சரி, கமல் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு பொழுதை போக்குவதற்கு ஒரு கவர்ச்சி நடனம் தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில் எல்லா படங்கள்லேயும் சிலுக்கு நடனம் இருக்கும். இப்போது சமீபத்தில் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் தமன்னா கவர்ச்சி நடனம் ஆடினார். இப்போ கூலி படத்தில் பூஜா ஹெக்டே ஒரு சிறப்பாக ஒரு கவர்ச்சி நடனம் ஆடி ரசிகர்களை ஒரு உசுப்பேற்ற இருக்கிறார். இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்களை நவ் மீடியா தமிழ் சேனலில் பாருங்கள். ஒரு முழு நீள வாரப்பத்திரிகையை படித்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.